சார் இன்னொரு இது நாங்கள் இணைந்து செல்ல போகிறாங்க. அது 2 பேரும் கூட்டணி இணைந்து பிரச்சாரம் பண்ணாலும் அது மகிழ்ச்சி தான் சார். அதில் ஒன்றும் மாற்றுக்கருத்து ஒன்றும் இல்லை. கூட்டணி ஒற்றுமையாக இருக்கட்டும். நான் அவருடைய விமர்சனங்களை தான் உங்கள்கிட்ட அதை கேள்வியாக வைத்தேன். இன்னொன்று ஒரு முக்கியமானது, எடப்பாடி பழனிசாமியின் அந்த அதிமுக பொதுச் செயலாளரோட பிரச்சாரத்தில் இன்னும் பிரம்மாண்ட கட்சிகள் எங்கள் கூட்டணிக்கு வரும் என்று கூறுகிறார். இடதுசாரிகளும் விடுதலை சிறுத்தைகளும் வந்தால் அவர்களுக்கு சிகப்பு கம்பள வரவேற்பு என்று ஒரு கூட்டத்தில் பேசுகிறார். அடுத்த கூட்டத்தில் இடதுசாரிகள் இங்கு அடையாளமே இல்லாமல் போய்விட்டார்கள். தமிழகத்தை பொறுத்தவரை அவர்களுக்கு இங்கு அடையாளமே இல்லை, செல்வாக்கு இல்லை. அவர்கள் திமுகவின் அந்த கட்டுப்பாட்டில் தான் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய அவர்கள் செய்யக்கூடிய அந்த உதவிகளுக்காக, கட்டுப்பாடுகளுக்காக போராட்டத்தில் ஈடுபடவில்லை என்று ஒரு முறை அழைப்பு விடுக்கிறார். மறு கூட்டத்தில் அவர்களை விமர்சிக்கிறார். இது சரியானது அணுகுமுறை தானே சார்? அது சார் கண்ணன் சார், நீங்க ஒரு மூத்த ஊடகங்களுக்கு தெரியாது, 2011 கேப்டன் விஜயகாந்த் அவர்களை என்ன சொன்னாரு கலைஞர்? இந்தியாவில் மூத்த முதுவரும் தலைவர், பெரிய அனுபவம் கொண்டவர், பழம் நழுவி பாலில் காத்துனார் இல்லைங்களா? சரி, விஜயகாந்த் வரல, அடுத்த மேடையில வடிவேலை வைத்துக் கொண்டு குடிகாரன் பேசினாங்க இல்லையா சார்? இது அரசியல்ல பயன்படுத்துகிற வார்த்தை என்பது இது அடுத்தடுத்த மீட்டிங்ல பேசல சார். கருணாநிதி விஜயகாந்த் பழம் நழுவி பாலில் அடுத்தடுத்த மீட்டிங் நீங்க ஒரு மாதம் சார், இது அடுத்தடுத்த மீட்டிங்ல பேசலாம். நீங்க அடுத்து பேசின என்ன, 6 நாள் பேசின என்ன, விஜயகாந்த் பேசியதானே. விஜயகாந்த் அன்போடு அழைத்தீங்க, என் தம்பின்னு சொன்னீங்க, இறுதியில் கூட்டுக்கு வரல, என்ன சொன்னீங்க? குடிகாரன் என்று வைத்து மேடையில வடிவேலை வைத்து கேவலமாக பேச வைத்து ரசிச்சார் இல்லைங்களா? அதாவதுங்க இன்னும் பல செய்தி சொன்னா சொல்ல விரும்பல. அதாவது இந்த மாதிரி சார், அதிமுகவுக்கு ஒற்றை நோக்கம், அதாவது தமிழ்நாட்டை மீட்க வேண்டும், மக்களை பாதுகாக்க வேண்டும். திமுக இருந்தது. எனவே அந்த திமுகவுக்கு எதிராக யாரெல்லாம் இயங்குகிறார்களோ அவர்களெல்லாம் தேர்தல் நேரத்தில் இணைத்து ஓட்டுகளை ஒன்று சேர்த்து வெல்வதன் நோக்கம். இந்த நோக்கத்தை செயல்படுத்த அதிமுக முனைந்தால் தவறுன்னு சொன்னீங்கன்னா, திமுக காங்கிரஸ் காமராஜர் பெயரை மிக மோசமாக விமர்சித்தான் திருச்சி சிவா மீது தொண்டர்கள் கோச்சு போயிட்டாங்க. தேர்தல் நேரத்தை எதிரொலிக்குங்க. காங்கிரஸ் கட்சிக்கு நிச்சயமாக குறைவான தொகை ஒதுக்கினாலோ அல்லது வேறு வகையில சிறுமைப்படுத்த முயற்சித்தாலோ காங்கிரஸ் மூத்த தலைவர் திருச்சி வேலுச்சாமி சொல்றாரு, எப்படி இருந்தாலும் 26 திமுக வெற்றி பெறான்னு சொல்றாரு என்று சொல்லி. அப்போ அங்கேயும் பெரிய அதிருப்திகள் இருக்குது. பிரம்மாண்ட கட்சிகள் மூடி மறைக்கிறாங்க சார். சரி, ஓகே, அது நீங்க சொல்றது சரி. அந்த இன்னும் நான் கூட்டணி கட்சிகள் தொடர்பான அந்த விமர்சனத்தை தான் சொன்னேன். இந்த இன்னும் பிரம்மாண்ட கட்சிகள் எங்க அதிமுக கூட்டணியில இணையுங்கிறாங்க. அந்த கட்சி பிரம்மாண்ட கட்சி எது சார்? அது தாவேகாவா, காங்கிரஸ்? சார், எந்த கட்சி சார்? பிரம்மாண்ட கட்சிகள் அன்பராஜா அதிமுக தான் பிரம்மாண்ட கட்சி, வேற கட்சி இல்ல அப்படிங்கிறாரு. இல்ல, நீங்க திமுக கூட பெரிய பிரம்மாண்ட கட்சி இருக்கா சார்? நாங்க பெரிய கட்சி மற்றும் சிறிய கட்சியில் எனக்கு சொல்ல முடியாது. அவர்களையும் ஒரு பெருமைப்படுத்துகிற மாதிரி பிரம்மாண்ட வார்த்தையை பயன்படுத்துறாரு. ஏன்னா அது யாருக்கு எந்த கட்சி எப்போது வரும், எந்த காலத்தில் வரும் சொல்ல முடியாது சார். தேர்தலுக்கு இன்னும் 8 மாத அவகாசம் இருக்குது. தேர்தலுக்கு முன்பாக பாருங்கள், திமுகவை அதிர்ச்சி அடைகிற வகையில் இந்த கூட்டணியில மேலும் 9 கட்சி இணைய போறாங்க. 9 கட்சி அவ்வளவுதான் இருக்காங்க என்பதை பாருங்கள். கூட்டணியில அவ்வளவுதான் இருக்காங்க. ரெண்டுலயும் சேர்த்து 9 கட்சி தான் இருக்காங்க. 9 கட்சி சார், நீங்க பொறுத்திருந்து பாருங்க. இந்த கட்சியை எண்ணி பாருங்க, எல்லா கட்சியும் ஒன்று சேரும். திமுக கூட்டணியில இருக்கு என்ன சார்? சார், அதிமுக கூட்டணியில இருக்குது இப்ப என்ன கட்சி? புரட்சி பாரதம் இருக்கிறது, வேற என்ன கட்சி தான் இருக்குது? பாஜக இருக்கிறது. கட்சி சொல்ல விரும்பல, அந்த கட்சியை சொல்ல விரும்பல. திமுக அணியும் நிச்சயமாக உடையும், திமுக சில கட்சிகள் வெளியேறும். அதுக்கு பாருங்க. ஏன்னா திமுக என்னமோ நிரந்தரமான ஒரு ஆட்சி செய்ய போறக்கூடிய மிகப்பெரிய ஜாம்பவானம் கிடையாதுங்க. கூட்டணி இல்லாமல் என்றைக்கும் வெற்றி பெற முடியாத ஒரு கட்சி என்று சொன்னால் தமிழ்நாடு திமுக தான். அந்த திமுகவுக்கு காங்கிரஸ் இல்லை என்று சொன்னால், பிசிகே இல்லை என்று சொன்னால் நிச்சயமாக 20 வெல்வதே கடினம்ங்க. இப்போ 4 ஓட்டில் 1 ஓட்டு எங்கள் ஓட்டு சொல்றாரு திருமாவளவன் சொல்றாரு. அப்போ 4இல் 1 பங்கு தொகுதி கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்காது இல்லைங்களா? அப்போ அது எப்படி அதிமுக சமாளிக்க போகுதுங்க? இதுவெல்லாம் தேர்தல் எதிரொலிக்கும். பொறுத்திருந்து பாருங்க. திமுக கூட்டணியில் உடையும் சொல்றீங்களா சார்? நீங்க திமுக கூட்டணி உடையும் அப்படின்னு சொல்றீங்க சார்? நிச்சயமாக திமுக கூட்டணி நீங்க சொல்றீங்களா வலிமையா இருக்குது, ஒற்றுமை. யாருமே சார் திருமாவளவனோ இல்ல கம்யூனிஸ்டுகளோ இல்ல மதிமுக வைகோவோ, ஸ்டாலின் மிகச்சிறந்த முதல்வர் இந்தியாவில், அவர் தான் மீண்டும் மீண்டும் ஆள வேண்டும் வரல, தொடர்ந்து ஜெயிச்சிட்டோம், மீண்டும் ஜெயிச்சவங்க நப்பாசில நிக்கிறாங்க. ஆனால்
தொடர்ந்து தங்களுக்கு மிக குறைவான தொகுதிகளை பெற்று மிகப்பெரிய ஆதாயத்தை திமுக பெறுகிறது என்கிற எண்ணம் தொண்டர்கள் மட்டுமல்ல, இன்னும் திமுக செய்யக்கூடிய தவறுகளை எல்லாம் நாம் தாங்கிக் கொண்டிருக்கிறோம், நாம் ஏன் பழிவாதத்துக்கு ஆளாக வேண்டும் என்கிற எண்ணம் அந்த கட்சியை சேர்ந்த தொண்டர்களுக்கு உண்டு. எனவே 26 பொறுத்திருந்து பாருங்கள், நிச்சயமாக விளைவுகள் மோசமா இருக்கும். ஓகே, இந்த கூட்டணி அதிமுகவில் இந்த இடம்பெறக்கூடிய இந்த கூட்டணி கட்சிகள் தொடர்பான அந்த முடிவுகள் மற்றும் அந்த இறுதி 2ஆம் கட்ட இந்த பிரச்சாரம் ஆகியவற்றின் மூலமாக அதிமுகவில் இப்போது மேலும் சிலர் அவர் திமுகவில் இணைவதற்கான வாய்ப்புகள் அதிருப்தி தலைவர்கள் இருக்கிறது என்றும் அந்த அன்வராஜா என்ற பேட்டியில் கூறியிருக்கிறார். மேலும் சில நிர்வாகிகள் கட்சி மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. இதுபோல் தொடர்ந்து இந்த பிரிவுகள் மற்றும் இன்னும் ஓபிஎஸ் மற்றும் இந்த டிடிவி தினகரன், சசிகலா உள்ளிட்டோரிடம் இணைப்பதில் உள்ள சுணக்கம், இதனால எந்த பாதிப்பு உங்களுக்கு ஏற்படாதுன்னு நினைக்கிறீங்களா சார்? சார், எந்த பாதிப்பு வராது சார். தனிப்பட்ட நபர்களை நம்பி எல்லாம் அதிமுக இல்லை, தலைமை நம்பிதான் இருக்குது. இது தொண்டர்கள் கட்சி, ஒரு தொண்டனை தலைவனாக கொண்ட ஒரு மாபெரும் இயக்கம். ஏற்கனவே சொன்னாங்க, நீங்க எம்ஜிஆர் மறைந்த பிறகு அதே மாதிரி சொன்னாங்க, அம்மா மறைந்தவரும் சொன்னாங்க, எடப்பாடி வந்தவரும் சொன்னாங்க இந்த கட்சி இருக்காது, அழிஞ்சிடும். ஆனா இன்னைக்கு வந்து உறுதியா அதிமுக இருக்குது. அது ஏன்னா திமுகவை எதிர்க்க வேண்டும், திமுக எதிர்ப்பு வளர்ந்த இயக்கம். இன்னும் சொல்ல போனால் அந்த குடும்ப அண்ணா உருவாக்கிய ஒரு இயக்கத்தை, எத்தனையோ பேர் தியாகம் செஞ்சு உருவாக்கிய இந்த இயக்கத்தை ஒரு குடும்பம் கைப்பற்றி விடுது. எனவே அந்த குடும்பத்தின் பிடியிலிருந்து மீட்கத்தான் எம்ஜிஆர் போராடினாரு. அந்த போராட்டம் இன்றும் முடிவுக்கு வரவில்லை. 26 நிச்சயமாக திமுக வீழும். இன்னும் பல கட்சிகள் அதிமுக இணையும். ஓகே, உங்களுக்கு சார் நன்றி சார். அதிமுகவிலிருந்து பல நிர்வாகிகள் விலகினாலும் எந்த விதமான பாதிப்பும் கூட்டணிக்கு ஏற்படாது. அப்படி யாரும் போவதற்கான வாய்ப்பு இல்லைங்க. அன்வராஜா தன்னை வந்து திமுகவில் பெரிய ஆளாக காட்டிக்கொள்ள முயற்சிக்கிறார், அல்லது தனக்கு ஒரு முக்கியமான இடத்தை பெறுவதற்காக முயற்சிக்கிறார். நிச்சயமா பொறுத்து பாருங்க, அந்த கட்சியில வந்து அதிமுகவில் இருந்த மதிப்பும் மரியாதையும் இல்லாமல் அன்வராஜா காணாம போவார். ஓகே, புகழ் சார் நிறைவு கருத்து அதை எடுத்துக்கிறேன்.